வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டோட ஆரோக்கிய பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா சனி, குரு, ராகு, கேது போன்றவை நீண்ட காலத்துக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த 12 ராசிகளில் யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் பலவீனமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். முதல்ல மேஷம் ராசி பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பாதி ஆண்டு சூப்பராக இருக்குது, பாதி ஆண்டு சுமாராக தான் இருக்கும். உங்களுக்கு மார்ச் மாதம் வரை பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுறதால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுப்பார். அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, வயிற்று வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், மூட்டு வலி, அந்த மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்படும். ராகு மற்றும் சனியின் சேர்க்கையால் மன கஷ்டம் ஏற்படும் வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலர் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பயிற்சி பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையில் நீங்கள் கோயிலுக்கு போய் உளுந்து லட்டு பிரசாதமாக வழங்குங்க. அப்புறம் துர்க்கை அம்மனை தவறாமல் வழிபடுவது நல்லது. அடுத்து ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டோட ஸ்டார்டிங்கில் சில ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னு பார்த்தோம்னா, சனி பகவான் மார்ச் மாதம் வரை 4ஆம் வீட்டை பார்ப்பதால் இதயம், நெஞ்சு வலி, மார்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாம் ஓரளவு குறையும். மே மாதத்தில் கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதால அந்த டைமில் உங்களுக்கு சில சின்ன பிரச்சனை வரும். பயப்பட வேணாம், எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது, சின்ன சின்ன பிரச்சனையாக தான் வரும். அந்த டைமில் உங்களுக்கு குரு பகவான் உறுதுணையாக நிற்பார். பரிகாரம்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பசுமாட்டுக்கு கொஞ்சம் உணவு அளிச்சிட்டு வருவது நல்லது. அப்புறம் நீங்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிவது நல்லது. உங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சர்க்கரையை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, தானமாக கொடுங்க. மிதுனம் ராசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக தான் இருக்குது. மே மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும். அதாவது வயிற்று வலி, அப்புறம் பிறப்புறுப்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது சின்ன பிரச்சனை தான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அதை என்னான்னு ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கிறது நல்லது. மே மாதம் வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் சும்மா அலட்சியமெல்லாம் விட வேணாம், ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது தான். பரிகாரம்னு பார்த்தோம்னா, கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது நல்லது. அடுத்து கடகம் ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் வரை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா, சனியோட பார்வை மார்ச் மாதம் வரை 8ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சனி பகவானோட பார்வை மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மே மாதத்தில் குரு 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு இருந்து கொள்வது நல்லது. பரிகாரம்னு பார்த்தோம்னா, முனிவர், மகான் மற்றும் குருக்களுக்கு சேவை செய்யுங்க. தினமும் நெத்தியில் மஞ்சள் அல்லது குங்குமம் திலகமிட்டு இருப்பது நல்லது. அடுத்து சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மார்ச் மாதம் வரை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வேலை காட்டும். எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதுகு வலி, மூட்டு வலி மற்றும் வயிறு தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை ஏற்படும். அதனால் யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சிலாம் செஞ்சுவாங்க, நல்லது. பரிகாரம்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையில் கோவிலில் பாதாம் தானம் செய்து வருவது நல்லது. அப்புறம் உங்கள் கூடவே வெள்ளி இருக்கிற மாதிரி ஏதாவது செயினோ ஏதாவது போட்டுக்குங்க. அடுத்த ராசி கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு ராகு 7ஆம் வீட்டிலையும் சனி 6ஆம் வீட்டிலையும் சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு பெருசாக பிரச்சனை வருதோ இல்லையோ, உங்களால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வழிபாடுன்னு பார்த்தோம்னா, குரு வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி பொறுத்தவரை பார்த்தோம்னா, நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இந்த ஆண்டில் உங்களுக்கு பல விதத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வை உங்கள் மேலே இருக்குது. அதனால் உங்களுக்கு சில சின்ன சின்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. வயிற்று வலி, முதுகு வலி போன்றவை ஏற்படும். பரிகாரம்னு பார்த்தோம்னா, மாதத்தின் 3ஆவது வியாழக்கிழமையில் கோவிலுக்கு நீங்கள் தானம் செய்யணும்.
எந்த மாதிரி பொருள்னு பார்த்தோம்னா நெய் மற்றும் உருளைக்கிழங்கு. இந்த பொருளை வந்து நீங்கள் தானம் செய்து வருவது நல்லது. அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்கள். அடுத்து விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஆண்டின் தொடக்கம் முதல் மார்ச் இறுதி வரை வந்து சனியின் பார்வை வந்து 4ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். மார்பு பகுதி அப்புறம் முதுகு பகுதி, இந்த பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் தான் இருக்குது. நீங்கள் வெள்ளியால் ஆன அணிகலன்களை அணிந்து கொள்வது நல்லது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா மார்ச் 15லேருந்து மே 18 வரை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மார்பு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அடுத்து வந்து குருவோட பயிற்சியால் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து மேம்படும். அதனால் மார்ச் 15லேருந்து மே 18 வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறையா கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறையா சோக கதைலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வந்து இருக்காது, எல்லாமே தூர போகும். அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருங்க. முடிஞ்சால் ஜிம்முக்கு போயிட்டு வாங்க. எக்ஸசைஸ் பண்ணுவது நல்லது. உங்களுக்கு சத்தான உணவாக சாப்பிடுங்க. கரெக்டாக சரியான உணவாக சாப்பிடுங்க. கண்ணாபின்னான்னு சாப்பிட்டு உடம்பு வீணாக்கிக்க வேணாம். பரிகாரம்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயிலுக்கு சென்று மஞ்சள் பழம் அல்லது மஞ்சள் கலரில் இருக்கிற இனிப்பு தானமாக வழங்குவது நல்லது. அடுத்து வந்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த 2025 வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். பலருக்கு வந்து வயிற்று வலி, அதிக பேருக்கு வந்து வாயு தொல்லை வரும். ஒரு சிலருக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும். இதனால் நீங்கள் வந்து நிறைய பதட்டம் ஆகிற சுச்சுவேஷனும் ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க. அப்பப்போ உடற்பயிற்சி செஞ்சு வருவது நல்லது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா கோவிலில் இருக்கிற வயதான அர்ச்சகருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. உங்களுக்கு புண்ணியம் சேரும். அப்புறம் வந்து வெள்ளியால் ஆன நகையை வந்து நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. அடுத்து கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா சனியோட சஞ்சாரம் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதால ரொம்ப ஆரோக்கியத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் சனி பயிற்சி ஆகும்போது இவர் வந்து ராகுவுடன் சேருவதால் மே மாதம் வரை உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா 43 நாட்கள் வந்து தவறாமல் வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வெறுங்காலோடு நடந்து போயிட்டு வருவது நல்லது. அப்புறம் வெள்ளியாலான அணிகலன்களை அணிந்து கொள்வது நல்லது. அடுத்து மீனம் ராசி. மீனம் ராசிக்கு வந்து இந்த ஆண்டில் வந்து விரய சனியும் அதை தொடர்ந்து ஜென்ம சனியும் நடக்க இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை போய் டாக்டர்கிட்ட காட்டி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக பார்த்து சாப்பிடுங்க. இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வழிபாடு வந்து தினமும் அனுமன் சாமியை வந்து வழிபட்டு வருவது நல்லது. துர்கா தேவியையும் வழிபட்டு வாங்க, நல்லது.